ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண இரவு. அந்த நாள் காலை முன்தினங்களைப் போலத்தான் தொடங்கியது. எந்த விசேஷமும் இல்லை, எந்த பெரிய கனவும் இல்லை. வாழ்க்கை அவனிடம் அன்று கேட்கப் போவது ஒன்றே ஒன்று. நீ பயப்படுவியா? அல்லது நீ மனிதனாய் இருப்பியா? அதை அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை. அன்று விடியற்காலை, அண்ணாமலையா, என்னப்பனே முருகா, எல்லாரையும் காப்பாத்தப்பா. உதடுகள் முணுமுணுக்க அண்ணாமலை வீட்டின் வாசலை திறந்தான். விடியற்காலை காற்றில் ஈரமான குளிர்ச்சி. அம்பாசிடரின் கதவை திறக்கும்போது வண்டியின் இரும்பு சற்று சத்தமிட்டது. அந்த சத்தம் கூட அவனுக்கு ஒரு துணை மாதிரி தோன்றியது. அப்பா, அப்பா, உள்ளே இருந்து பையனின் குரல். அம்மா ஒரு நிமிஷம் வந்துட்டு போக சொல்லுச்சு. இடைஞ்சல். அவனுக்கு காலில வண்டி எடுக்கும்போதே இடைஞ்சல் பிடிக்காது. மனசுக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல். ஆனா வண்டியை அப்படியே விட்டுவிட்டு திரும்பி வீட்டுக்குள் சென்றான். மனைவி கையில் காப்பி டம்ளருடன் நின்று கொண்டிருந்தாள். காலையில வெறும் வயித்துல போகாதீங்க. குரல் மென்மை, அக்கறை. அவனுக்குள் ஒரு நொடியில் கோபம் மேலே வந்தது. இப்ப இதுக்கு நேரமா என்று சொல்ல வரும்போதே மனம் பின்னடைந்தது. பாவம், எனக்காக காப்பி வைத்து நிற்கிறாள். இவள நோக வச்சிட்டு போனா அங்க போய் நிம்மதி இருக்காது. எதுவும் சொல்லாமல் காப்பியை வாங்கி மெல்ல குடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் வாழ்க்கை. காலை 7 மணிக்கெல்லாம் வண்டியை ஸ்டாண்டில் நிறுத்திவிடுவான். எப்படியும் வாடகை கேட்டு ஆட்கள் வருவார்கள். அதுவரை சின்ன சவாரி. 9 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பாடு. ஓரளவுக்கு சவாரி கிடைப்பதால் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. இரவு 10 மணி. இன்னும் சவாரி வருவது சிரமம். போதும், வீட்டுக்கு போலாம் முடிவு செய்து வண்டியை கிளப்பினான். அப்போதுதான், சார், சவாரி வருமா? திரும்பி பார்த்தான். 3 பேர். அவனின் கண்கள் மணிக்கட்டுக்கு போனது. 10:30. எங்க சார் போகணும்? ஊட்டி. அவனுக்குள் ஒரு சிறு திடுக்கிடல். ஊட்டியா? இந்நேரம் ஆயிடுச்சே சார். நீங்க கேட்கறத விட கொஞ்சம் அதிகமாவே தர்றோம்பா. அந்த வார்த்தை, அதிக பணம், மனதை சலனப்படுத்தியது. அப்பா, யோசிக்காதீங்க, எங்களுக்கு அவசரம், சென்னையிலிருந்து வர்றோம். அவன் சொன்னதை காதில் வாங்காமல் இருவர் பின்னாலும் ஒருவர் முன்னாலும் ஏறிக்கொண்டார்கள். கார் சிறிது தூரம் போன பின்தான் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் உரைத்தது. அடடா, வீட்ல சொல்லாம வந்துட்டோமே. சரி, செல்லில சொல்லிடலாம். ஸ்டீரிங்கை வளைத்துக்கொண்டே பேண்ட் பாக்கெட்டில் கை போனது. செல்லில்லை. எங்கு வைத்தோம்? மதியம் சாப்பாட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு எடுத்து போனது ஞாபகம். அப்படியானால் வீட்டுக்குள்தான். மனசுக்குள் கவலை மெல்ல ஒட்டிக்கொண்டது. பாவம், என்னை இன்னும் காணவில்லை என்று பதறிக்கொண்டிருப்பாள். நான் ஒரு மடையன். தன்னையே நொந்து கொண்டான். மேட்டுப்பாளையம் தாண்டி சிறிது தொலைவில் ஒரு கடையில் நிறுத்தச் சொன்னார்கள். வண்டியை நிறுத்தினான். வாப்பா, நீயும் ஏதாவது சாப்பிடு. வேண்டாம், நான் காத்திருக்கேன். மறுத்துவிட்டான். அவர்கள் உள்ளே போனதும் அவன் கீழே இறங்கி புதரோரம் சென்றான். அப்பாடி, ஜிப்பை இழுத்து மெல்ல வெளியே வந்தான். அப்போது சற்று தள்ளி இருவர் பேசிக்கொள்ளும் குரல். வழியிலேயே முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும். அந்த குரல் அவனுக்குள் மின்னல் மாதிரி பாய்ந்தது. இது அதே குரல், முதலில் சவாரி வருமா என்று கேட்டவனின் குரல். இதயம் அடிக்க ஆரம்பித்தது. இவர்கள் கொள்ளையர்களா? காரை திருட திட்டம் போட்டிருக்கிறார்களா? என்ன செய்வது? மெல்ல வண்டி அருகே வந்தான். மூவரும் காருக்குள் உட்கார்ந்திருந்தனர். என்னப்பா, இன்னும் காணோமேனு பார்த்தோம். அந்த குரல். சந்தேகமில்லை, இது திருட்டு கும்பல். இப்ப என்ன செய்வது? வண்டி வராது என்று சொல்லிவிடலாமா? தகராறு செய்தால்? இவர்கள் மூவர், இங்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. ரிப்பேர் என்று சொல்லலாமா? கொஞ்சம் தூரம் போய் சொல்லிவிடலாம். ஆனா அப்போதும் அவர்களுடன் தனியாகத்தான். மனம் இருத்தலை கொள்ளி எறும்பு போல அலைந்தது. நல்ல இருட்டு. வண்டி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அண்ணாமலையின் மனம் மட்டும் படக் படக் என்று துடித்தது. எல்லா கடவுளையும் வேண்டிக்கோ. என்னப்பா முருகா, என் பொண்டாட்டியோட தாலி பாக்கியத்தை பறிச்சிக்காத. அப்போது, வண்டிய கொஞ்சம் நிறுத்துப்பா. பின்புற குரல். அடிவயிற்றில் பயம் கிளம்பியது. கால்கள் நடுங்கின. உயிரா வண்டியா?
முடிவு செய்ய வேண்டிய தருணம். வண்டிய கொஞ்சம் நிறுத்துப்பா. அந்த வார்த்தை காதுக்குள்ள மட்டும் விழல, நேரா மார்புக்குள்ள விழுந்தது. அண்ணாமலையின் உடம்பு ஒரு நொடிக்கு அவனுக்கே சொந்தமில்லாதது மாதிரியானது. கால்கள் நடுங்கின. கைகள் ஸ்டீரிங்க பிடிச்சிருந்தாலும் அது பிடிப்பில்ல. இப்ப என்ன? மனசு கேள்வி கேட்டது. உயிர் முக்கியமா, வண்டி முக்கியமா? இந்த மாதிரி கேள்விகள் பொதுவா படத்துல வர்றது. ஆனா இப்ப அது வாழ்க்கை. வண்டியை நிறுத்தினான். இது திட்டமில்ல, பயத்தோட ரிஃப்ளெக்ஸ். அடுத்த நொடி கதவை திறந்தான். யோசனை இல்ல, பிளான் இல்ல, ஓட்டம். அவனுடைய கால்கள் அவனை இழுத்து கொண்டு போனது. எங்கே? அவனுக்கே தெரியாது. இருள் அவன் முகத்தில் அரைந்தது. ரோடு முடிந்தது. மண், கல், புதர். காலில் குத்தியது. பாதம் வலித்தது. ஆனா வலி உணர முடியல. மனசு ஒரே சத்தம், ஓடு ஓடு. பின்னாலிருந்து, டே நில்லுடா. அந்த குரல் அவன் முதுகில் அடித்தது. இதயம் அவ்வளவு வேகமா அடிச்சது. இப்போ நின்றா வெளியே வந்துடுமோன்னு தோணிச்சு. டட் டட் காலடி சத்தம். தட் டட். அந்த இருள்ல அவனுடைய ஓட்ட சத்தம் அவனுக்கே பயம் கொடுத்தது. எதிர்ல ஒரு வளைவு. வளைவுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா நிறுத்த முடியாது. திடீர்னு ஒரு வண்டியின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் அவனை நோக்கி வந்தது. யாரோ இருக்காங்க. அந்த எண்ணம் ஒரு நிம்மதி. அதே சமயம் ஒரு பயம். யார் இவங்க? என்ன ஆனாலும் சரி. அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினான். அந்த வெளிச்சம் விழுந்த இடம் ஒரு கார். அந்த காருக்கு பக்கத்துல ஒரு மனிதன். கைகள் கட்டப்பட்டு, வாயில் துணி திணிக்கப்பட்டு, தரையில். அவனுக்கு அதை புரிஞ்சுக்க ஒரு நொடி கூட தேவையில்ல. இது கொள்ளை. அதே நேரம் 2 பேர், கையில் கட்டைகள், அவனை நோக்கி பாய ஆரம்பித்தார்கள். அண்ணாமலையின் மூளை அந்த நொடியில் வேலை செய்யல. ஓட முடியாது, திரும்ப முடியாது. உடம்பு இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப என்ன? இந்த கேள்வி இந்த முறை உள்ளே எழவே இல்லை. அந்த நேரம் பின்னாலிருந்து இன்னொரு வண்டியின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் முதலில் அண்ணாமலையின் மேல், பிறகு கட்டையுடன் நின்றவர்கள் மேல். அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடனே அவர்கள் தயங்கினார்கள். டே, யாரோ வர்றாங்க. கையிலிருந்த கட்டை கீழே விழுந்தது. அந்த வண்டியிலிருந்து 2 பேர் இறங்கினார்கள். வேகம், தீர்மானம். ஒரு வார்த்தை கூட இல்ல. நேரா அந்த 2 மேல் பாய்ந்தார்கள். சண்டை, கத்தல், இருட்டுக்குள்ள உருளும் நிழல்கள். அண்ணாமலை எதுவும் யோசிக்கல. தரையில் கிடந்த மனிதனிடம் ஓடினான். கைகளிலிருந்த கட்டை அவிழ்த்தான். வாயிலிருந்த துணியை எடுத்தான். அந்த மனிதன் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்தான். அந்த மூச்சு அண்ணாமலையின் நெஞ்சுக்குள்ள ஒரு இடம் தட்டியது. இதற்குள் அந்த கொள்ளையர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். விடுங்க விடுங்க என்று கத்திக்கொண்டே அவர்கள் இருட்டுக்குள் கரைந்தார்கள். சண்டையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் அண்ணாமலையே பார்த்தார்கள். ஏம்பா? ஒருவன் கேட்டான். இவரை காப்பாத்ததுக்குதானே அவ்வளவு வேகமா எங்கள விட்டுட்டு ஓடி வந்த? அண்ணாமலை வாய் திறக்கவில்லை. சொல்லியிருந்தா நாங்களும் உன்னோட இந்த கார்லயே வேகமா வந்திருப்போம்ல. அவன் மெல்ல தலையாட்டினான். நல்ல வேளை, சாவிய வண்டியிலேயே விட்டுட்டு வந்த. அதான் எடுத்து உன் பின்னால வர முடிஞ்சுது. அண்ணாமலையின் கால்கள் தளர்ந்தது. நான் சொன்னது சரிதானே? அந்த மனிதன், ஆமா. நீ வயிறு புடுங்குதுன்னு வண்டிய நிறுத்த சொல்லிட்ட. டிரைவர் பார்த்திருப்பாரு. நமக்கு காத்திருந்தா இந்த டிரைவரை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஓடி வந்திருக்காரு. அவன் திரும்பி அண்ணாமலையை பார்த்தான். சரிதானே டிரைவர்? அண்ணாமலைக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் உங்களை பயந்து ஓடினேன். இந்த உண்மை அவன் நாக்கில் வரல. அவனுக்கு தெரியும், அந்த இடத்துல நாம இருந்தாலும் அவன் செய்ததைத்தான் செய்திருப்போம். அந்த இரவு அங்கே முடிந்தது. போலீஸ், வாக்குமூலம், நிம்மதி. ஆனா அண்ணாமலையின் மனசுக்குள்ள ஓர் அமைதி. ஏன்? அவன் ஹீரோவாக இல்ல. ஆனா அந்த இரவு அண்ணாமலைக்கு தூக்கம் வரவே இல்ல. உடம்பு சோர்வாக இருந்தது. ஆனா மனசு ஒரு நொடியும் நின்றுவிடவில்லை. இருட்டுக்குள்ள ஓடிய அந்த நிமிடங்கள் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு முன்னாடி வந்தது. நான் ஏன் ஓடினேன்? இந்த கேள்வி 3வது முறையா மனம் கேட்டது. முதல் 2 முறையும் அதுக்கு பதில் கிடைக்கல. மறுநாள் விடியற்காலை அண்ணாமலை வாசல் கதவை திறந்தபோது நேற்றைய இருள் இல்லவே இல்லை. சூரியன் இருந்தான். பறவைகள் இருந்தது. உலகம் தன்னோட வேலைகளை சரியா செய்து கொண்டிருந்தது. அவன் மட்டும் இன்னும் நேற்றைய இரவில்தான். மனைவி மீண்டும் காப்பி டம்ளருடன் நின்றாள்.
நேத்து என்ன ஆச்சு? அந்த கேள்வி மென்மையா வந்தது. குற்றம் சாட்டாமல், கோபம் இல்லாமல். அண்ணாமலை காப்பியை வாங்கிக் கொண்டான். ஒண்ணுமில்ல. இந்த வார்த்தை பொய் இல்லை. முழு உண்மையும் இல்லை. அவள் மேலும் கேட்கவில்லை. அந்த மௌனம் அவனுக்கு பெரிய ஆறுதல். பையன் செய்தித்தாளை வீட்டு வாசலிலிருந்து எடுத்து வந்தான். அப்பா, இதுல உங்க பேரு இருக்கு. அண்ணாமலையின் கை சற்று நடுங்கியது. என்ன பேரு? அவன் காகிதத்தை திறந்தான். ஒரு சின்ன செய்தி. பெரிய எழுத்து இல்லை, பெரிய புகைப்படம் இல்லை. ஆனா அந்த வார்த்தை, அண்ணாமலையும் ஒரு ஹீரோவாக. அவன் நீண்ட நேரம் அந்த வரியை பார்த்துக் கொண்டிருந்தான். ஹீரோவா? இந்த வார்த்தை அவனுக்கு அந்நியமாயிருந்தது. நான் ஓடினேன். பயந்து ஓடினேன். காப்பாத்தணும்னு ஓடல. உயிர் பிழைக்க ஓடினேன். இந்த உண்மை அவனுக்கே தெரியும். அப்போ இந்த ஹீரோ யாரு? பையன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த பார்வையில் பெருமை. அப்பா, நீங்க ஹீரோவா? அந்த கேள்வி அண்ணாமலையை உடைத்தது. அவன் சிரித்தான். மெல்ல. அப்படி இல்லப்பா. அவன் நினைத்தான். ஹீரோனா பயமே இல்லாதவன் இல்ல. பயத்தோடையே சரியான வேலை செய்றவன்தான். அவன் ஓடினான். ஆனா அந்த ஓட்டம் ஒரு உயிரை காப்பாட்டியது. அவன் திட்டமிடல. அவன் வீரன் இல்ல. ஆனா அவன் மனிதன். மீண்டும் வேலை. அண்ணாமலை வண்டியை எடுத்தான். அம்பாசிடர் அதே சத்தம். ஸ்டியரிங்கில் கைகள் இருந்தது. மனம் இந்த முறை சற்று அமைதியாக. ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு அவன் காத்திருந்தான். யாரும் கவனிக்காத உண்மை. யாரும் அவனை பார்த்து ஹீரோ என்று சொல்லவில்லை. யாரும் அவனை அடையாளம் காணவில்லை. உலகம் அப்படித்தான். அவனதை எதிர்பார்க்கவும் இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம். நேற்று நான் என்ன செய்யணும்னு தெரியாம செய்தேன். இன்னொரு நாள் அப்படி வந்தா நான் ஓடினாலும் பரவாயில்லை. ஆனா பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஓடுவேன். இந்த எண்ணம் அவனுக்கு ஒரு நிம்மதி கொடுத்தது. மாலை. வண்டியை வீட்டுக்கு கொண்டு வந்தான். மனைவி, பையன். அதே வீடு. அதே வாழ்க்கை. ஆனா அண்ணாமலை அதே மனிதனில்லை. அவன் தன்னை சிறியவனாக உணரவில்லை. கடைசி வரி. ஹீரோவாகிறது பெரிய விஷயமில்ல. பயத்துக்குள்ளேயும் மனிதனா மாறாதிருப்பதுதான் பெரிய விஷயம். இந்த கதை ஹீரோவாக நினைத்த ஒரு மனிதனைப் பற்றியில்லை. பயத்துக்குள்ளேயே மனிதனா மாறாமல் இருந்த ஒரு சாதாரண மனிதனைப் பற்றியது. இந்த கதை உங்களுக்குள்ள எங்காவது மௌனமா ஒட்டிக்கிட்டு இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உண்மை வாழ்க்கையிலிருந்து பிறந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையில் இருக்கும் மனிதன் உங்களுக்கோ, உங்கள் வீட்டுக்கோ, உங்கள் தெருவுக்கோ நெருக்கமானவனா தோணினா இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கதைன்னு முடிஞ்சிடாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு இரவு வரலாம். நன்றி.